குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், மொமெண்ட் அண்டு கப்புள். இப்போது ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபோர்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்போம், ஆக்ஷன் கொடுப்போம். அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதைத்தான் டெஃபனிஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனி ஆக்ஷன் அப்ளை டு அன் ஆப்ஜெக்ட் விச் இஸ் உட் காஸ் த ஆப்ஜெக்ட் டு மூவ், சேஞ்ச் த வே இட் இஸ் கரண்ட்லி மூவிங் ஆர் சேஞ்ச் இட் ஷேப். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கோ இல்லை நகர்த்துறதுக்கோ ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அந்த இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். அப்படி அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஆப்ஜெக்டை ஒன்று புஷ் பண்ணுவோம், இல்லைனா புல் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி புஷ் பண்ணால் அதை வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே புல் பண்ணால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ். இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இது முக்கியமான ஒன்றா இருக்குது. ஃபோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேக்னெட்யூட், டைரக்ஷன் அண்டு நேச்சர். மேக்னெட்யூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோகிராம் வெயிட் இருக்கிற அரிசி மூட்டை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தூக்குறதுக்கு அந்த 10 கிலோகிராம் அளவுக்கு ஒரு லோடு கொடுப்பீங்க. அப்போ அந்த லோடு தான் வந்துட்டு மேக்னெட்யூட். சரிங்களா? அதே டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு டைரக்ஷனில் தான் வந்துட்டு நீங்கள் லோடு கொடுப்பீங்க. அந்த டைரக்ஷன் நீங்கள் கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். அதே நேச்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டென்சைல் ஆர் கம்ப்ரெசிவ். சரிங்களா? இப்போ புஷ் ஆர் புல் அப்படி பண்ணுறப்போ வந்துட்டு ஃபோர்ஸை அது வந்து ஒன்று டென்சைலாக இருக்கும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக கம்ப்ரெசிவாக இருக்கும். அடுத்து சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கோப்ளானர் ஃபோர்ஸஸ், நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். அதே கோப்ளானரில் வந்து கோலினியர், கன்கரண்ட், நான் கன்கரண்ட். அதே நான் கோப்ளானரில் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட், நான் கன்கரண்ட். இதில் லைக், அன்லைக், பேரலல், நான் பேரலல் இப்படிலாம் பிரிக்கிறாங்க. இதை வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அது எப்படி ஆக்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா, சேம் பிளேனில் ஆக்ட் ஆகணும். ஒரே பிளேனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கோப்ளானர் ஃபோர்ஸஸ். இதான் முக்கியமான வார்த்தை. ஃபோர்ஸஸ் ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் லை ஆன் தி சேம் பிளேன். ஓகேங்களா? ஒரே பிளேனில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும், அதுக்கு பேர் தான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? அதே கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம பார்த்தோம் ஒரே பிளேனில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும். ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா F1, F2, F3 அப்படின்னு 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அந்த 3 ஃபோர்ஸஸுமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்தாலும் அது மீட் பண்ணுற இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஒரே பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். மீட் அட் ஒன் பாயிண்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட் வேர்டு. சரிங்களா? ஃபோர்ஸஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் வரலாம், பட்டு மீட் அட் ஒன் பாயிண்ட். கோலீனியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த லீனியர் அதுலேயே இருந்திருக்கு பார்த்தீங்களா, ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? அது பேரலாக ஒரே டைரக்ஷனிலாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் டைரக்ஷனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கோலீனியர் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? அடுத்து கோப்ளானர், கன்கரண்ட். இப்போ கோப்ளானர்லாம் என்னென்னு பார்த்தோம், ஒரே லைனில் இருக்கணும், ஒரே சேம் பிளேட்டில் இருக்கணும். அதே கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்தாலும் ஒன் பாயிண்டில் மீட் ஆகணும். அப்போ கோப்ளானர், கன்கரண்ட்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மீட் அட் ஒன் பாயிண்ட். அதே மாதிரி லைன் ஆஃப் ஆக்ஷனை வந்து ஒரே பிளேன், சேம் பிளேனில் இருக்கணும். இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இதில் ஒரே பாயிண்டில் மீட் ஆகணும், அதே சேம் பிளேனில் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் கோப்ளானர், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். இதில் தியரி அந்த வேர்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்கில் வந்துட்டு அதுதான் கேட்பாங்க நம்மளுக்கு மோஸ்ட்லி. நான் கோப்ளானர், கன்கரண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோப்ளானர்னா சேம் பிளேனில் இருக்கணும். அப்போ நான் கோப்ளானர்னா என்ன, சேம் பிளேனில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கும். பட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே சிங்கிள் பாயிண்டில் மீட் ஆகும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது XYZன்னு, பட் அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து மீட் ஆகுது. ஓகேங்களா? கோப்ளானர், நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, கோப்ளானர்னா சேம் லைன், கன்கரண்ட்னா ஒரே பாயிண்டில் மீட் ஆகணும். இங்கே நான் கன்கரண்ட் இருக்குது. அப்போது அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த ஃபோர்ஸஸ் பேரலாக போகுது. இது எங்கேயாவது மீட் ஆகுமா? மீட் ஆகுது. அப்போது இதுக்கு பேர் தான் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? நான் கோப்ளானர், நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அதே ஒரே லைனில் சேம் ஆஃப் பிளேனில் இருக்காது, அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட்லேயும் மீட் ஆகாது. அப்படின்னா தான் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா
நான் கோப்ளானர் அண்டு நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஈச் அதர். லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும். அதே மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். அதுதான் இதில் மெயின். இப்போது லைன் ஆஃப் ஆக்ஷன் பேரலல் லைனாக இருக்குது, ஓகேங்களா. இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒன்று கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால் டவுன்வர்டாக தான் இருக்கணும், அப்வர்ட் ஃபோர்ஸாக இருந்தால் அப்வர்டாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதே அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும், பட் ஃபோர்ஸஸ் வந்து டவுன்வர்டாகவும் இருக்கலாம் அப்வர்டாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. இப்படி ஒரே இதில் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதுலேயே ஸ்மால் சம்மு ஒன்று கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் 1 நியூட்டன் 2 நியூட்டன் 3 நியூட்டன் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போது அந்த லைன் ஆஃபில் இதில் வந்துட்டு எவ்வளோ நியூட்டன் வந்து டோட்டல் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரே டைரெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை மூணையுமே ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஓகேங்களா, 6 நியூட்டன் அப்படின்ட்டு. இதே ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும், ஓகேங்களா. பட் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க 1 நியூட்டன் 2 நியூட்டன் 3 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் எவ்வளோ ஆக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரெக்ஷனில் இருக்கிறத ப்ளஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரதை மைனஸ் பண்ணணும். அப்போ இதில் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் 0, ஓகேங்களா. இந்த மாதிரி சிம்பிள் சம் தான் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரிசால்வ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இப்படி வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இருந்தால் அது வெர்டிக்கலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசால்வ் பண்ணிடலாம். இதே ஹரிசாண்டலாக இருந்தால் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசால்வ் பண்ணிடலாம். இப்போது இன்க்ளைண்டாக வருது, ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஹரிசாண்டலாக ஒன்று பிரிச்சுக்கணும், இப்படி வெர்டிக்கலாக ஒன்று பிரிச்சுக்கணும், ஓகேங்களா. இப்படி ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் வர ஃபோர்ஸை வந்து அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த டீட்டா ஆங்கிள் வச்சு எஃப் இன்ட்டு காஸ் டீட்டா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இருந்தால், இதே வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இருந்தால் அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு சைன் டீட்டா போட்டிங்கன்னா அந்த ஃபோர்ஸை வந்து ரிசால்வ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ஃபோர்ஸஸ். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்டூ தர் காம்போனன்ட் யூனிட் இட்ஸ் கால்டு ரிசால்வ் ஃபோர்ஸஸ். This is the research forces which consist of expressing a single force in terms of the components, ஓகேங்களா. அடுத்த மொமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா it is defined as the product of force to the perpendicular distance from the point of rotation. இப்போது இந்த மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல தான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இப்படி வந்து பெண்ட் ஆகுமா, இது டி டிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்படி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கு எவ்வளோ பெண்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லோடு கிரியேட் ஆகுமா அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் தான் மொமெண்ட், ஓகேங்களா. அப்போ மொமெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி, இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் மொமெண்ட், சரிங்களா. இப்போது இதுலேயே பாருங்களேன், இந்த இமேஜில் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்பேனரை வச்சு ஒரு இதை டைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க டைட் பண்ணுறதுக்கு, அப்போது அதில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது இந்த ஃபோர்ஸையும் இன்ட்டு டிஸ்டன்ஸையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த அளவுக்கு தான் அந்த வேல்யூ கொடுத்தா தான் இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து அதை வந்துட்டு டைட் பண்ண முடியும், ஓகேங்களா. அப்போது நீங்கள் இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இந்த இடத்துல வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும், ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொமெண்ட். அப்போது மொமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சம்மு கொடுத்துருவாங்க. இப்போது இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது, சரிங்களா. இதில் வந்து ஒரு 10 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, இதோட 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டோட மொமெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது 10 × 2 20. இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் சம் கேட்பாங்க, ஓகேங்களா. இப்போது மொமெண்ட்டுங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ மொமெண்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் ரொட்டேஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஓகேங்களா. இப்போ எப்படி ரொட்டேஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா. இப்போது ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா. அப்போது இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகிறதுனால இந்த இது எப்படி பெண்ட் ஆகும், இப்படி பெண்ட் ஆகுமா. அப்போது இந்த மொமெண்ட் வந்து இப்படி ஆக்ட் ஆகுமா, பெண்ட் ஆகுனா இப்படி. அப்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஓகேங்களா. இதே அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது உங்களுக்கு. அப்போது இங்கிட்டு லைன் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா. அப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் நோக்கி ஆக்ட் ஆகுமா. அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ், ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் ரொட்டேஷனை வச்சு தான் அது கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக அப்படின்னு சொல்லி பேசுவாங்க.
இதே கிளாக் வைஸ் மொமெண்ட் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்னா அது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது சம்மில் நான் சொன்னேன்ல, போன வாட்டி 10 × 2 அப்படின்னு சொல்லி போடுறீங்க, அப்போ 20ன்னு வரும். அப்போ அது கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டான்னு பார்த்துட்டு கிளாக் வைஸ் மூமெண்ட்னா +20, அது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்னா -20 அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ மொமெண்ட்டோட யூனிட் கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. மொமெண்ட்டோட யூனிட் கேட்பாங்க. ஓகேங்களா? மொமெண்ட்டுக்கு நம்ம என்ன படித்தோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு. அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். அதே டிஸ்டன்ஸ்னால் எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். அப்போது மொமெண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூட்டன் மீட்டர். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கப்புள்ஸ். கப்புள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸஸ் ஹேவிங் த சேம் மேக்னெட்யூட். சரிங்களா? 2 ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் மேக்னெட்யூடாக தான் இருக்கணும். அதே பேரலல் லைன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் சென்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த லைக் அன்லைக் அதில் பார்த்தோம்ல, அது மாதிரி தான். இப்போது 2 ஃபோர்ஸஸ் சேம் மேக்னெட்யூட், 2 ஃபோர்ஸ் இருக்குது. சரிங்களா? சேம் மேக்னெட்யூடு. இது வந்து 10, இதுவும் 10 தான் இருக்கணும். சரிங்களா? பேரலல் லைனாக இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும், பட் ஆப்போசிட் சென்ஸாக இருக்கணும். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கப்புள் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இப்போது சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் கப்புள் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இன் சேம் இட் நேச்சர் அண்ட் மேக்னெட்யூட். அது வந்து அந்த கப்புளுங்கிறது வந்துட்டு சேம் மேக்னெட்யூட் அதை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போது இது ஒரு 10 கிலோமீட்டர் போச்சுன்னா 2 இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு 10 கிலோமீட்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் சேம். அதே நேச்சரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்ரெசிவ், அப்படி இல்லைன்னா டென்சைல். இது 2ல் தான் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கப்புள். இப்போது கப்புளில் வந்துட்டு பார்த்தீங்க, அதுவும் அதோட கப்புள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர்ம் ஆஃப் கப்புள்ஸ். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. கப்புள் ஆஃப் மூமெண்ட் ஈக்குவல் டு ஆர்ம் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர்ம் ஆஃப் தி கப்புள். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டைப்ஸ் பார்க்குங்க. கிளாக் வைஸ் கப்புள், ஆன்டி கிளாக் வைஸ் கப்புள். இப்போது அதுலேயே வந்துட்டு வெர்டிக்கல், ஹரிசாண்டல், இன்க்ளைன்ட் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கிளாக் வைஸில். இப்போது இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் நோக்கி இருக்கா, அதே இது வந்து கீழ் நோக்கி இருக்கா. அப்போ இது எப்படி ரொட்டேட் ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆகுமா? இதுவும் இப்படி ரொட்டேட் ஆகுமா? பட் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இருக்குது ஃபோர்ஸ் எல்லாமே. அப்போது வெர்டிக்கல் கப்புள். இப்போது ஹரிசாண்டல், இதில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகும், இப்படி தான் ரொட்டேட் ஆகும். அப்போ இதுவும் கிளாக் வைஸ். இப்போது இது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷன் நோக்கி வரும், இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷன் நோக்கி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், பட் இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அதே நம்ம தியரியில் படித்த மாதிரி ஒரே இது பேரலாக தான் இருக்குது, பட் டைரெக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இதே ஹரிசாண்டலுக்கும் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக தான் வரும். ஓகேங்களா? இன்க்ளைன்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகும். அப்போது பேஸ்ட் ஆன் ரொட்டேஷனை வச்சு நம்ம மொமெண்ட்டில் பார்த்த மாதிரி தான் இதையும் பார்க்குறோம். இப்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொமெண்ட்டுக்கும் கப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மொமெண்ட் அண்டு கப்புள் ரெண்டுமே வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷனை தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போது மொமெண்ட்டும் கப்புளும் ஒன்றுன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க? அப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு மொமெண்ட் அண்டு கப்புள் அதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது நாங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.